அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகின்றோம். இதை அன்னலாரின் அற்புதம் என்றே சொல்லலாம். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறான அதிசயங்களை நிகழ்த்தும் சக்தியையும் கொடுத்திருக்கின்றான். நாம் இதை இங்கே இப்பொழுது பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை பலவீனமாக கேட்டேன். அவர்கள் பசியுடன் இருந்ததாக அறிகின்றேன். உன்னிடம் உண்ண ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார்கள். ஆம் என்று கூறிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொளி கோதுமையினால் ஆன ரொட்டிகளை எடுத்து தனக்குரிய முக்காடு துணியின் ஒரு பகுதியில் ரொட்டிகளை சுற்றினார். பின்பு அதை என் ஆடைக்குள்ளே உள்ளே மறைத்து அதன் மற்றொரு பகுதியை என்னிடம் தந்தார். பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னை அனுப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்திருந்ததை கண்டேன். அவர்களுடன் சில நபித்தோழர்கள் இருந்தனர். அவர்கள் முன் நின்றேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தல்ஹா உன்னை அனுப்பினாரா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். எழுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் நபித்தோழர்கள் எழுந்தார்கள். அவர்களின் முன்னே நான் நடந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். அவர்களிடம் நடந்ததை கூறினேன். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு சுலைமே, தம் தோழர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் உணவு வழங்கிட நம்மிடம் ஏதும் இல்லையே என்று கூறினர். அல்லாஹும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவரை முன்னோக்கி வந்து இருவரும் வீட்டினுள் நுழைந்தார்கள். உம்மு சுலைமி, உம்மிடம் உள்ளதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ரொட்டியை அவர்கள் கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆணைக்கிணங்க அந்த ரொட்டி துண்டு துண்டாக்கப்பட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நெய் உள்ள தோல் பாத்திரத்தை பிழிந்து அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள். அதில் பரக்கத் கிடைத்திட அல்லாஹ் நாடியபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பின்பு 10 நபர்களை உள்ளே அனுமதியுங்கள் என்றும் கூறினார்கள். அவர்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி வழங்கியதும் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு வெளியேறினார்கள். பின்பு 10 நபர்களை அனுமதியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அவர்களும் அனுமதி வழங்கினார்கள். இப்படி மக்கள் அனைவரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். மக்கள் 70 அல்லது 80 பேர் இருந்தனர். இந்த ஹதீஸ் புகாரியில் 3578வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2040வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு அறிவிப்பில் 10 பேர் உள்ளே நுழைய 10 பேர் வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் உள்ளே நுழைந்து எவரும் வயிறு நிரம்ப சாப்பிடாமல் இருக்கவில்லை. பின்பு அதிலிருந்து மக்கள் சாப்பிட்ட போதும் அது முன்பு இருந்தது போலவே தோற்றமளித்தது என்று உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் 10 நபர்களாக சாப்பிட்டார்கள். இவ்வாறு 80 பேர் வரை சாப்பிட்டார்கள். அதன்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் சாப்பிட்டார்கள். மிச்சமாக உள்ள நிலையில் விட்டு சென்றார்கள் என்றும் உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் அவர்களின் பக்கத்து வீட்டாருக்கும் அவர்கள் வழங்கும் அளவுக்கும் மேல் மிச்சமாக இருந்தது என்று உள்ளது. ஆகவே இங்கு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கின்றான் என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக துஆ செய்த போது அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக கபூலாக்கி விட்டான் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துள்ள சிறப்புகளில் இதுவும் ஒன்றாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.